யாரும் பார்க்கவில்லை. வாழ்க்கை உணர்வுகளின் குரல். ரஹ்மான் வெளிநாடு வருவதற்கு முன்பு நல்ல குடும்ப மனிதன். ஊரில் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம் என்று எப்போதும் அவனை சுற்றி மனிதர்கள் இருந்தார்கள். தவறு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு பயம் இருக்கும். இது ஊரில் தெரிந்துவிடும். அந்த பயமே அவனை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றியது. ஆனால் வெளிநாடு வந்த சில மாதங்களில் அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. ஒரு நாள் அவன் தனியாக அறையில் அமர்ந்திருந்த போது தனக்குள் நினைத்துக் கொண்டான், இங்கே என்னை யாருக்கு தெரியும்? என் குடும்பம் இங்கே இல்லை. நான் என்ன செய்தாலும் யாரும் பார்க்கப் போவதில்லை. அந்த எண்ணம் முதலில் ஒரு சிறிய தவறுக்கு அழைத்துச் சென்றது. பிறகு இன்னொரு தவறு. பிறகு அந்த தவறுகளே அவனுடைய பழக்கமாக மாறின. அதே இடத்தில் அவனுடன் வேலை செய்த சலீம் என்பவன் வேறு மாதிரி இருந்தான். ஊரில் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை. அவனுக்கும் சில தவறான பழக்கங்கள் இருந்தன. ஆனால் வெளிநாட்டில் தனியாக வாழத் தொடங்கிய போது இரவு நேரங்களில் அவனுக்கு அடிக்கடி மனைவியும் குழந்தைகளும் நினைவுக்கு வந்தார்கள். ஒரு நாள் இரவு அவனுடைய சிறிய மகள் தொலைபேசியில் கேட்டாள், அப்பா, நீங்கள் எங்களுக்காகத்தானே அங்கே கஷ்டப்படுகிறீர்கள்? சலீம் சில நொடிகள் பேசவில்லை. அந்த ஒரு கேள்வி அவனுடைய மனதுக்குள் ஆழமாக இறங்கியது. அவன் தனக்குள் கேட்டுக்கொண்டான், நான் அவர்களுக்காகத்தான் வாழ்கிறேன் என்றால் அவர்கள் பெருமைப்படும் மனிதனாகத்தானே நான் இருக்க வேண்டும்? அன்றிலிருந்து அவன் மாறத் தொடங்கினான். தனிமையை தவறுகளுக்கான வாய்ப்பாக பார்க்காமல் தன்னை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பாக பார்க்க ஆரம்பித்தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் ஊருக்கு திரும்பினர். ரஹ்மானை பார்த்த சிலர், வெளிநாடு போன பிறகு ரொம்ப மாறிட்டியே என்றார்கள். சலீமை பார்த்த அவன் மகள் மட்டும் ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்தாள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ரஹ்மானுக்கு ஒரு உண்மை புரிந்தது. வெளிநாடு அவனுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை, இங்கே யாரும் பார்க்கவில்லை என்ற அவனுடைய எண்ணம்தான் அவனை மாற்றியிருந்தது. சலீமுக்கும் யாரும் பார்க்காத தனிமைதான் இருந்தது. ஆனால் அவன் மனதில் இருந்த குடும்பம் அவனை எப்போதும் பார்த்து கொண்டே இருந்தது. வாழ்க்கை செய்தி வெளிநாடு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுவதில்லை. அது அவனுக்கு ஒரு வாய்ப்பை மட்டுமே கொடுக்கிறது. யாரும் பார்க்காத போது நீ யார் என்று ஒருவனை தனிமை சீரழிக்கலாம். அதே தனிமை இன்னொருவனுக்கு வாழ்க்கையின் மதிப்பை கற்றுக் கொடுக்கலாம். ஏனென்றால் மனிதனை நல்லவனாக வைத்திருப்பது எப்போதும் உலகத்தின் கண்காணிப்பு அல்ல, யாரும் பார்க்காத போதும் தவறு செய்யக்கூடாது என்ற மனசாட்சிதான். உலகம் உன்னை பார்க்காத நேரம்தான் நீ உண்மையில் யார் என்பதை வாழ்க்கை பார்க்கும் நேரம். இதே மாதிரி வாழ்க்கை உண்மைகள் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.